மஞ்சரி டபுள் சூனிய கிழவி நெகட்டிவ் தான். மஞ்சள் இருந்தா அங்க பிரச்சனை இருக்கும், இல்லன்னா எங்கேயாவது கூட்டமா பிரச்சனை இருந்தா அங்க மஞ்சள் இருக்கும். முத்துக்குமரன் சூனிய கிழவன். ரெண்டு பேரும் இது குட்டி பேய், அது பெரிய பேய். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த மூணாவது ப்ரோமோவை நம்ம அந்த டெவில் மற்றும் ஏஞ்சல் அதுக்கான டாஸ்க்காக கூட பார்க்கலாம். அந்த டாஸ்க்குடைய முதல் ஸ்டெப் இதான் நினைக்கிறேன். ஸோ ஏஞ்சலாக இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெவிலாக இருக்கவங்க கிட்ட என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரியை தான் டார்கெட் பண்ணுறாங்க. மஞ்சரியை வந்துட்டு சூனியை கிளம்பின்றாங்க. பிரச்சனை இருந்தால் அங்கே மஞ்சரி இருக்கும், இல்லை மஞ்சரியால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. முத்துக்குமரனையும் வந்துட்டு விடலை, சூனியை கிழவன் வேறு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு எதில் இருக்கவரை எந்த அளவுக்கு வேணாலுமே வந்துட்டு அசிங்கப்படுத்துவார், அழிக்கிறதுக்கு தயாராக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு விஷால் சொல்கிறாங்க. ஏன் ரஞ்சித் கூட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சாச்சனாவையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஆப்வியஸாக சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது டெவில் எல்லாரையுமே வந்துட்டு ஏஞ்சல்ஸ் அவர்கள் வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஞ்சித் இவ்வளோ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அதாவது எல்லாருமே ட்ரெயின் வந்துச்சுன்னா பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ட்ராக்ல இறங்கி நின்று எல்லாருமே வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ரஞ்சித் அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பெருசாக ஒன்றும் டாஸ்க் பண்ணல, பெருசாக எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் நம்ம கொடுக்கல. ஆனாலும் இவரெல்லாம் எப்படி உள்ளே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எல்லாருமே சாச்சனா போகணும், சௌந்தர்யா போகணும், ரயான் போகணும், சத்யா போகணும், தர்ஷிகா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களால வந்துட்டு நிறைய பேர் நமக்கு வந்துட்டு ஷோ ஆயிருக்காங்க. நல்ல விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ரஞ்சித் அவர்களால் எதுவுமே நமக்கு ஷோ ஆகலை. ஆனால் அவர் எதுக்காக வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இத்தனை நாளாக இருக்காருன்னு தெரியல. அவர் நாமினேஷனில் வந்தாலும் யார் அவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு புரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.